வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று முதல் அமலாக்கிய கட்டாய ஹெல்மெட் சட்டம். காவல்துறை சோதனை இல்லை, அபராதம் இல்லை. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் ஊழல். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை லாஸ்பேட்டை தொகுதியால் பொங்கல் கரும்பு வழங்கும் பணி முன்னாள் சபாநாயகர் துவக்கி வைப்பார். புதுச்சேரியில் தலைக்கவசம் சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணியாமல் சென்றனர். அவர்களுக்கு எந்த ஒரு அபராதமும் விதிக்காமல் அமல்படுத்திய சட்டம் வழக்கம் போல் காற்றோடு பறக்க விடப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் இன்று முதல் தலைக்கவசம் கட்டாயமாகியுள்ளது. வழக்கமாக அரசு கட்டாயப்படுத்தும், அதன் பிறகு அந்த உத்தரவை கட்டாயப்படுத்தாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கூறும். ஆனால் அந்த முறை கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தலைக்கவசம் அணியாதவர்களிடம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் வாகன ஓட்டிகள் நேற்று இரவு தலைக்கவசம் விற்கும் கடைகளுக்கு அதிக அளவில் படையெடுத்து வாங்கி சென்றனர். ஆனாலும் காலை முதல் பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணியாமல் தான் வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். போக்குவரத்து போலீசாரும் எவ்விதமான கெடுபிடிகளும் செய்யாமல் உள்ளனர். காவல்துறை சார்பில் இதுவரை சோதனை நடத்தப்படவில்லை, அபராதம் எதுவும் விதிக்கப்படவில்லை. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும், நடவடிக்கை இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனர் என்றும், ரூபாய் 750க்கு பொருட்கள் வாங்க முடியுமா? ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றார். மேலும் ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. திடீரென ரூபாய் 330 கோடி முதலீடு செய்த ப்ரீபெய்டு மின் மீட்டர் வாங்கி தற்போதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளனர். அதையும் அதானியிடம் ஒப்படைப்பதற்கான வேலையை முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் செய்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர், எந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம், ப்ரீபெய்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம், அரசை எதிர்த்த காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு 8 கம்பெனிகளுக்கு வழங்கியுள்ளதா, இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்த அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதா, புதுச்சேரி அரசு 8 லைசன்ஸ்களும் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் தற்காலிக ஒப்புதல் யார் கொடுத்தது என முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர், மதுபான உரிமை கொடுப்பதற்காக இந்த அரசு செய்துள்ள தில்லுமுள்ள ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றும், துணைநிலை ஆளுநரை கூட்டணி கட்சிகளுடன் சென்று சந்தித்து மனு அளித்து மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக விசாரணை நடத்த கேட்போம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் கரும்பு வழங்கும் பணியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்தா, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் கரும்பு வழங்கும் பணி இன்று தொடங்கியது. ஜிவானந்தபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த இப்பணியை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலையில் அனைத்து குடும்பங்களுக்கும் கரும்பு கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து வீடு வீடாக கரும்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியால் VPR அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி வீடு வீடாக சென்று கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேபிஆர் அறக்கட்டளை சார்பில் கரும்பு வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாப்பமா கோவில் தெருவில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று பூஜை செய்து வீடு வீடாக கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வேபி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். முன்னதாக மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வேபி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி ஆருயிர மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதியின் முன்னாள் தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து வைத்தியக்குப்பம், குறிச்சிக்குப்பம் பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வேபி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்ததை அடுத்து அம்பேத்கர் சிலைக்கு கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்துக் கொண்டாடினர். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது மட்டுமின்றி கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் சட்டமன்ற எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் இதில் தலையாரி முன்னவன், அமுதவனன், தமிழ்மாறன், பொதினி, வளவன், அமுதவன், ஹரிமா தமிழன், ஆதவன், லட்சுமி உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் பல கலந்து கொண்டனர். அரும்பாத்தபுரத்தில் திரு வி க அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி பொங்கல் வாழ்த்து அட்டைகள் தயாரிக்கும் பணியில் மாணவர்கள் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் முதன்மை பண்டிகையாக கொண்டாடப்படும் பொங்கல் விழாவில் பழையன கழிதல், புதியன புகுதல், கரும்பு பொங்கல், மாடு மஞ்சள், புத்தாடை என அவற்றின் சிறப்புகள் நீளும். அதில் ஒன்றான பொங்கல் வாழ்த்து அட்டையும் ஒன்று. ஆனால் நவீன அறிவியல் வளர்ச்சியின் வேகத்தில் தற்பொழுது வாட்ஸ்அப், முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் ஆதிக்கத்தால் அவற்றின் வழி வாழ்த்து அனுப்பும் முறை வழக்கத்தில் வந்துவிட்டது. இருப்பினும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பண்டிகையின் நெருக்கத்தில் அஞ்சல் வழி அனுப்பி கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் அஞ்சல்காரரை பார்த்தாலே மகிழ்ச்சி வந்துவிடும். யாரேனும் பொங்கல் வாழ்த்து அனுப்பியுள்ளனரா என்று ஆர்வத்துடன் எதிர்பார்த்த காலம் இருந்தது. சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆர்வத்துடன் பொங்கல் வாழ்த்து அட்டைகளை தம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பும் வழக்கம் இருந்தது. அந்த பொங்கல் வாழ்த்து அட்டைகள் விலைக்கு தகுந்தாற்போல் பல வகைகளில் பல வண்ண படங்களுடன் கடைகளில் விற்கப்பட்டன. பொங்கல் வாழ்த்து அட்டை அஞ்சலில் வந்தால் அதற்கு பதில் பொங்கல் வாழ்த்து மெடலோ, நன்றி மெடலோ அனுப்பி மகிழ்வர். ஆனால் அந்த மகிழ்ச்சியான நினைவுகளின் காலம் போய் பொங்கல் வாழ்த்து மெடல் என்னும் வழக்கத்தையே மறந்துவிட்டோம். அப்படி மறக்கப்பட்ட வாழ்த்து அட்டை அனுப்பும் அழகான வழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் அரும்பாத்தபுரம் திரு வி க அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் முயற்சியில் பொங்கல் வாழ்த்து மெடலை தங்கள் கைகளினால் தயாரித்த அதில் பல வண்ண ஓவிய வேலைப்பாடுகளை செய்த அட்டையில் உள்ளே பொங்கல் வாழ்த்து கவிதையும் எழுதி தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனுப்ப ஆயத்தமாகி வருகின்றன. இக்கலை பணிகள் அனைத்து மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசு பாராட்டி ஊக்கப்படுத்தினார். சென்ற ஆண்டும் இதேபோல் பொங்கல் வாழ்த்து மெடல் செய்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்கள் அஞ்சலி அனுப்பி மகிழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் என்ற தலைமை ஆசிரியர் வாசு கூறினார். புதுச்சேரி பிரதேச விஸ்வகர்மா சமுதாய அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிரதேச விஸ்வகர்மா சமுதாய அறக்கட்டளை சார்பில் 4ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா இன்று பாரதி வீதியில் உள்ள அறக்கட்டளை நிர்வாகி அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு விழாவினை துவக்கி வைத்து புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுனில்குமார், புதுச்சேரி பிரதேச விஸ்வகர்மா சமுதாய அறக்கட்டளை தலைவர் முனுசாமி, ஆச்சாரி செயலாளர் முருகன் என்ற ஸ்ரீதரன், ஆச்சாரி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஒருங்கிணைப்பாளர் செல்வம் சுந்தரம் ஆகியோர் வரவேற்புரை ஆற்ற கௌரவ தலைவர் அம்பிகாபதி, ராஜாராம், மணிகண்ணன், சுந்தர், வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பழைப்பாளராக தொழிலதிபர் புகழ் முருகன், அனில், ஜெயன், ஜூபி, சார்லஸ், கணேஷ், உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டை
வீரராஜ் பச்சியப்பன், வேலு, புவியரசு, தமிழரசன், அரவிந்த், ஐயப்பன், பாஸ்கர், சுரேஷ், கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் நன்றி உரையை பொருளாளர் விவேகானந்தன் ஆற்றினார். இதில் ஏராளமான புதுச்சேரி பிரதேச விஸ்வகர்மா சமுதாய அறக்கட்டளை நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மூலமாக கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்பு ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவுறுத்திய பின்பு இன்று முதல் அமலுக்கு வந்ததாம். இதனை பின்பற்றிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இருசக்கர வாகன ஓட்டும் நபருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தும் விதமாக காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேல் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் அறிவுறுத்தி வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி MP பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி MP பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆதி சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திரு வெங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண அறிவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன், அசோகன், அமுதரசன், தயாளன், தனுசு, செந்தில்குமார், முத்துரங்கம், சுசேராஜ், மோகன்தாஸ், நாகசத்யா, பிரபு, சங்கர், பாபு, பஞ்சகாந்தி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ், நிஷா, சாந்தி, ராஜாராம், முத்துரங்கம், சிவபாரதி, தமிழழகன், உதயகுமார், சாம்பசிவம், ஆனந்தன் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ், ஓவிய ஆசிரியர்கள் சக்தி, தாசன், ராமன், ஆனந்த் உட்பட பல கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்திவேலுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பேரணியாக மேலதாளத்துடன் அமைச்சர் இல்லத்திற்கு சென்றனர். அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து அதிர்வெட்டு முழங்க பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல், பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ், மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் அந்துமான் பிரபு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன், தொகுதி நிர்வாகிகள் ராபர்ட், பாலமுருகன், அசோக், மோரிஸ், அப்பு, சுகுமார், கீதா, அகிலாண்டேஸ்வரி, பிரியா, சரசு, சுதாராமணி, இலக்கியா, சதீஷ், கார்த்திக், தியாகராஜன், மல்லிகா மற்றும் பல கலந்து கொண்டனர். மேலும் மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் மாதவன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோவில் ஊர்வலமாக சென்ற அமைச்சரை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். அகில பாரத சத்திரிய மகாசபா சார்பில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கவர்னரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அகில பாரத சத்திரிய மகாசபா சார்பில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மற்றும் ஜிக்மர் வேலை வாய்ப்பில் OBC வகுப்பினரை வஞ்சிக்கும் விதமாக இடஒதுக்கீடு தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில பாரத சத்திரிய மகாசபா சார்பில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், மாநில அமைப்பு செயலாளர் ஜெகன், தலைமை நிலைய செயலாளர் முத்துவேல்,
மற்றும் தலைமை ஆசிரியர் கோபாலக்கண்ணன், மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து வலியுறுத்தினர். உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 29வது தேசிய சீனியர் பெடரேஷன் கோப்பைக்கான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டிகள் புதுவை ஆம்சூர் கேரம் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி பூஜா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் முதலிடம் பெற்று தங்க கோப்பையை வென்றார். இதனைத் தொடர்ந்து வீராங்கனை பூஜாவை கௌரவிக்கும் வகையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து மேலதாளத்துடன் துவங்கிய வரவேற்பு ஊர்வலமாக எம்ஜிஆர் நகர் வரை சென்றது. முன்னதாக வீராங்கனைகளுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் சால்வி அணிவித்து மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், வீராங்கனை குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் பள்ளியில் பொங்கல் விழா கோல போட்டி நடந்த பரிசுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமுதாய நல பணித்திட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாணவிகள் 5 பொங்கல் பானைகளை வைத்து பொங்கலிட்டனர். பள்ளி துணை முதல்வர் சாந்தா தேவி தலைமை தாங்கி அடுப்பை பற்ற வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மாணவிகளுக்கிடையே கோலப்போட்டி நடத்தப்பட்டது. அதில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு கோலமிட்டனர். அதில் சிறந்த முறையில் கோலமிட்ட இரு வகுப்புகளிலும் தலா 5 மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவிகள் கும்மி பாட்டு பாடியும் நடனமாடியும் கொண்டாடினர். அனைத்து ஆசிரியர்களும் பொங்கல் விழா கொண்டாடிய மாணவிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் அன்னரத்தினம் செய்து வந்தனர். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பாஜக தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி வெழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் MP செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாணசுந்தரம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள், அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள 100 பழமை வாய்ந்த ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு ஸ்ரீ தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாணிக்க வாசக பெருமான் மாடவீதி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் நாளை ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள 100 பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் கலையாய வாத்தியங்கள் முழங்க விடையேறி மாட வீதி உலா வந்தார். பின்னர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பரவசத்துடன் திருவன்பாவை பாடி இறைவனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதம் வளர்ப்பிறை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுநுகோதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வேசமிகு திரு காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மார்கழி மாதம் சனி பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. விளைநூர், அரும்பாத்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹரஹாரம், உறவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் ஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார் பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவராக பதவியேற்ற கிருஷ்ணராஜுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவராக சக்தி கிருஷ்ணராஜ் பதவியேற்பு விழா ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் முன்னிலையில் பதவியேற்றார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்ட நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜின் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தாய் தமிழர் பாதுகாப்பு அலுவலகத்தில் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா, திருவள்ளுவர் தின விழா இருபெரும் விழாவாக சிறப்பு கொண்டாடப்பட்டது. முனைவர் கலைமாமணி டாக்டர் முத்தமிழ் பேரவைத் தலைவர் நமச்சிவாயம் தலைமையில் அவைத் தலைவர் கிருஷ்ணராஜ் முன்னிலையில் விழா நடைபெற்றது. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் V.K. சுவாமிநாதன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பொதுச் செயலாளர் கிருபாகரன், பொருளாளர் தாஸ், துணை பொதுச் செயலாளர் ஜெயபால், ஆலோசனை குழு தலைவர் செல்வராஜன், முத்தமிழ் துணைத் தலைவர் வெற்றி ஜிதேஷ், உடுக்கை வெங்கடேசன், சிறப்பு அழைப்பாளர் குப்புசாமி, மகளிர் துணைத் தலைவி கல்பனா, மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி, மகளிர் பொதுச் செயலாளர் செண்பகம் முருகதாஸ், துணை ஒருங்கிணைப்பாளர் மீனா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முத்தியால்பேட்டை சமூக சேவகர் பிரபாகர் சிறப்புரை வழங்கினார். அனைவருக்கும் பொங்கல் பரிசு, கரும்பு வழங்கப்பட்டது. ஐயன் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் வணக்கம் செய்த அவருக்கு அனைவரும் புகழ் அஞ்சலி செலுத்தினர். திருக்குறள் புத்தகம் முத்தமிழ் பேரவைத் தலைவர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் வருகை புரிந்த அனைவருக்கும் வழங்கினார். தமிழர் திருநாள் வாழ்த்து கூறப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் குணாளன் நன்றி கூறினார். நிகழ்ச்சி அமைப்பு தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மேற்பார்வையில் நடந்தது. புதுச்சேரி அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கடலூர் சாலையில் உள்ள அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிரவீனா, அருள்மணி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஜானகி செல்வமணி வரவேற்புரையாற்றினர். CITU தலைவர் பிரபுராஜ், CITU செயலாளர் சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் விளையாட்டுப் போட்டிகள், பானை உடைத்தல், பொங்கல் வைத்தல், களியாட்டம் ஆகியவை நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7315 ரூபாய். வெள்ளை 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதல் அமலாக்கிய கட்டாய ஹெல்மெட் சட்டம். காவல்துறை சோதனை இல்லை, அபராதம் இல்லை. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் ஊழல். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை லாஸ்பேட்டை தொகுதியால் பொங்கல் கரும்பு வழங்கும் பணி முன்னாள் சபாநாயகர் துவக்கி வைப்பார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னரிடம் அகில பாரதிய சத்திரிய மகாசபா மனு. இத்துடன் நெஸ்ட் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.